தமிழக அரசு பள்ளிகளில் பயின்றவர்கள் விஞ்ஞானிகளாக உயர்ந்திருப்பது ஆளுநர் RN ரவிக்கு தெரியவில்லையா என சபாநாயகர் அப்பாவு வினவியுள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காவல் கிணறு, பழவூர், இருக்கன்துறை, சமூக ரெங்கபுரம் ஆகிய பகுதிகளில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தார் சாலை விரிவாக்க பணிகளை சபாநாயகர் அப்பாவு தொடங்கி வைத்தார். அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேசிய அளவில் மாநில வாரியாக 35% பேர் பட்டதாரிகள் என்றும், ஆனால் தமிழகத்தில் 51% பேர் பட்டதாரிகள் என்றும் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் பயின்ற மயில்சாமி அண்ணாதுரை, சிவன் பிள்ளை, நாராயணன் ஆகியோர் இஸ்ரோ தலைவர்களாக உயர்ந்துள்ளதாகவும் அப்பாவு பெருமிதம் தெரிவித்தார். ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தரம் குறைவாக இருப்பதாகவும் அதுபோல் பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்டங்கள் பெற்றது தரமானதாக இல்லை, அவர்களெல்லாம் நெட் தேர்வு எழுதுவதற்கு 5% கூட அவர்களால் தேர்ச்சி எழுதவில்லை என்று சொன்னதை நானும் பத்திரிகை வாயிலாக தெரிந்தேன். அது தவறுதலாக தமிழ்நாட்டு ஆளுநர் பீகார்லேருந்து வந்திருக்கனால பீகார்னு சொல்றதுக்கு பதிலாக தமிழ்நாட்டை சொல்லிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவிலே 51% பேர் பட்டம் படித்திருக்காங்க. தேசிய சராசரி 35% தான். ஆனால் தமிழ்நாடு 51% பேர் பட்டம் படித்திருக்கின்றோம். அரசு பள்ளிகளை எடுத்தால் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளிக்கு இணையாட்டு வேற பள்ளியை சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னால், விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தினுடைய இப்போது தலைவராக இருக்கின்றவர் திரு நாராயணன் அவர்கள் அரசு பள்ளியில் பயின்றுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார். அதே போல ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவன் அவர்களும் இந்த விண்வெளித்துறையினுடைய தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், அவர்களும் இந்த அரசு பள்ளியில் பயின்றவர் தான். மயில்சாமி அண்ணாதுரை அவரும் அரசு பள்ளியில் பயின்றவர் தான். ஆக தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவ மாணவிகள் மிக உயர்ந்த தரத்தோடு மட்டுமல்ல, உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய பொறுப்பில், அதுவும் விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் வந்திருக்கிறார் என்று சொன்னால், அரசு பள்ளி அந்த அளவுக்கு தரம், சிறந்த தரம் உள்ள பள்ளிகளாக இருப்பது நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய கவனத்திற்கு யாரும் சொல்லலையா, இல்லை எதுக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு ஆளுநர் அவங்ககிட்ட யாரோ பீகார் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது இப்படி தரம் குறைவாக இருக்குன்னு அதை சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு தரமாக இருக்கு.